வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் போஸ்டரை தொட்டு வணங்கும் மூதாட்டி, சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. புதுச்சேரி 5 ஆண்டுகளில் ஒரு மருத்துவ சேவை மையமாக வளரும். மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடந்த சர்வதேச சுகாதாரம் மற்றும் ஆராய்ச்சி மாநாட்டில் கவர்னர் கைலாஷ்நாதன் உரை. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்தவர் குடும்பத்திற்கு நிதி உதவி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி டிஐஜியிடம் அத்துமீறிய 4 போலீசார், ஆயுதப்படைக்கு இடமாற்றம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சரின் பேனரை முதியோர் ஒருவர் கடவுளாக நினைத்து கையெடுத்து கும்பிடும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு தணிகைவேல் என்ற குமார் அவரது அலுவலக சுவரில் ஒட்டப்பட்டுள்ள புதுச்சேரி முதல்வரின் பேனரை இன்று காலை முதியோர் ஒருவர் கடவுளாக நினைத்து கையெடுத்து கும்பிடும் வீடியோ வைரலாகி வருகிறது. எத்தனை கடவுள் இருந்தாலும் புதுச்சேரி முதியவர்கள் மனதில் எந்த மாநிலத்திலும் தர முடியாத அளவுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்த ஏழைகளின் மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கடவுளாக திகழ்ந்து வருகிறார் என்பதை இந்த வீடியோ உணர்த்தும் விதமாக கூறப்படுகிறது. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இங்கிலாந்தின் லீட்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் 3வது சர்வதேச சுகாதாரம் மற்றும் ஆராய்ச்சி மாநாடு மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இங்கிலாந்தின் லீட்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் 3வது சர்வதேச சுகாதாரம் மற்றும் ஆராய்ச்சி மாநாடு மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் குத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார். மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியின் வேந்தர் மற்றும் நிறுவனர் திரு MK ராஜகோபாலன், துணைவேந்தர் பேராசிரியர் நிகர் ரஞ்சன் பிஸ்வாஸ், மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் பேராசிரியர் பிருத்வி சுகுமார், பேராசிரியர் மேத்தாவு மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த மருத்துவ பேராசிரியர்கள், அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் உரையின் போது, மருத்துவ சேவையின் எல்லைகள் நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே போகிறது. தொற்று நோய் முதல் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் வரை உலகம் தொடர்ச்சியாக பல புதிய மருத்துவ சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. புதிய கண்டுபிடிப்புகளும் வந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவ சேவையில் புதுமை என்பது மருந்துகள் அல்லது அதிநவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பது மட்டுமே அல்ல, அது மருத்துவ சேவை வழங்கும் முறையை மாற்றி அமைப்பதாக இருக்க வேண்டும். சாமானிய ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் அது கிடைக்கக்கூடியதாக, குறைந்த செலவில் அனைவருக்கும் பயன் தருவதாக அதை மாற்ற வேண்டும். அதாவது மருத்துவ சேவை ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். அது குறிக்கும். ஆனால் கண்டுபிடிப்புகள் மட்டும் போதாது. அனைத்து சமூகத்தினரும், சமூக பொருளாதார பின்னணியில் உள்ள மக்களும் இந்த கண்டுபிடிப்புகளால் முன்னேற்றம் அடைய வேண்டும். மருத்துவத்துறையில் ஏற்படும் வளர்ச்சி இதை உறுதி செய்ய வேண்டும். நாம் அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும். உலகம் சந்திக்கும் பல மருத்துவ சவால்களை சந்திக்க இத்தகைய ஒத்துழைப்பு முக்கியமானது. எந்த ஒரு தனி நிறுவனமோ நாடோ அல்லது துறையோ இந்த சவால்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது. மருத்துவ அறிஞர்கள், வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பன்முகத்தன்மை கொண்ட அணுகுமுறையை உருவாக்க வேண்டும். மருத்துவ துறையில் உலகளாவிய ஒத்துழைப்பு என்பது எவ்வாறு நம்ப முடியாத சாதனைகளுக்கு வழிவகுத்தது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கோவிட்-19க்கு எதிரான போராட்டத்தில் உலகில் உள்ள நாடுகளில் உள்ள அரசுகள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் ஒன்றுபட்ட உழைப்பை வெளிப்படுத்தியது. இந்த கூட்டணியால் தடுப்பூசிகள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அதனை பயன்படுத்தி உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடிந்தது. கோவிட் தொற்று மருத்துவ சேவையின் போக்கை மாற்றி அமைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதற்கு புதிய பரிமாணத்தை வழங்கியிருக்கிறது. மருத்துவ பணியாளர்கள் முன்னணியில் இருந்து உலகத்தை வழிநடத்த வேண்டும் என்பது அதில் ஒன்று. நோய் பாதிப்புகளை தடுக்க, குறிப்பாக சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற வாழ்வியல் முறை நோய்கள் இதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மக்களே தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க தொடங்கிவிட்டார்கள். தங்கள் உடல் நலம் குறித்து அதிக விழிப்புணர்வு அடைந்தார்கள். பெரும்பாலான மக்கள் இன்று நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். முழுமையான மருத்துவ பரிசோதனையை பொறுத்த மட்டில் கிராமப்புறங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். எப்போதும் வரும் முன் காப்பது, நோயை தடுப்பது மிகவும் நல்லது. பொதுவாக ஏழ்மை நிலையில் உள்ள அல்லது நடுத்தர வருமானம் உள்ள
வளர்ந்து வரும் நாடுகளில் தரமான மருத்துவ சேவை அல்லது உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சை என்பது ஒரு பெரும் சவாலாகவே இருக்கிறது. எல்லைகளை கடந்து, பொருளாதார நிலையை கடந்து மருத்துவ கண்டுபிடிப்புகள் அனைவருக்கும் பயன்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இந்த இடைவெளிகளை குறைக்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். நாம் மருத்துவத்துறையில் முன்னேற்றம் அடையும் போது அது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் வகையில் நம்முடைய முயற்சிகளை ஒருங்கிணைப்பது அவசியம். அந்த தொலைநோக்கு பார்வையோடு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல மருத்துவ திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். Most of the people are now aware of the lifestyle diseases like diabetics and blood pressure. In fact, in India, the entire population, whether it's urban or rural, many of the people do not understand that they have diabetics and blood pressure. One, the facilities are not available, or if the facilities are there, they're scared to do the test. He said, what happens if it is diagnosed that I got diabetics or I got a high blood pressure? So, I think in the all over India, it's the general feeling that most of the diseases are mostly in the rural areas. But to your surprise, you find that these diseases are prevalent even in the urban areas, in the most upper regions of the society also. So today, the entire India, screening of the ordinary citizens has become the priority, and people are becoming well aware of that. So it's a massive exercise which all the governments have undertaken throughout the country. Access to quality healthcare and life-saving treatments remain a challenge in many low and middle income countries. Collaborations must be strengthened to bridge these gaps, ensuring that health innovations benefit everyone regardless of geography or economic status. As we move forward, it is imperative that we align our efforts towards a future where healthcare is equitable, inclusive and sustainable. Here I would recollect the vision of the Honorable Prime Minister, Sri Narendra Modi, for his effort to ensure affordable and accessible healthcare through several health schemes, as health is the backbone of a prosperous nation. ஆயுஷ்மான் பாரத், பாரத பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா ஏழை எளிய மக்களுக்கு இலவச சுகாதார காப்பீட்டை வழங்குகிறது. பாரத பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீட்டை வழங்குகிறது. மிஷன் இந்திரதனுஷ் குழந்தைகளின் நோய் தடுப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உறுதி செய்கிறது. தேசிய சுகாதார இயக்கம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துகிறது. புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம் என்றாலும் இங்கு ஜிப்மர் உள்ளிட்ட 9 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இவற்றை நாம் சரியாக பயன்படுத்தி புதுச்சேரி மாநிலத்தை ஒரு மருத்துவ மையமாக உருவாக்க முடியும். தற்போது விமான நிலையத்தை விரிவுபடுத்த அரசு முயற்சி எடுத்து வருகிறது. அதன் பிறகு இன்னும் சுமார் 5 ஆண்டுகளில் புதுச்சேரி ஒரு மருத்துவ சேவை மையமாக வளரும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அவர் பேசினார். Which in the convention a great success. I would like to end my speech giving a small thought which is still in embryo stage. Pondicherry is one of the topmost tourist destinations recognized all over the world. Such a small place Pondicherry has got 9 medical colleges headed by JIPMER, the country's second topmost hospital and research organization. We would like to make use of these assets which the Pondicherry has got it. So working towards a system by which we will evolve Pondicherry to evolve as a global medical hub. Starting right from, the first step we are trying to have our airport runway to increase the so that the Boeings and Airbuses can land. And I'm sure next 5 or 6 years, we will emerge as one of the topmost global medical hubs. புதுச்சேரி பாகூரில் அண்மையில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்தவர் குடும்பத்திற்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ்
நிதியுதவிக்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேலப்பாக்கத்தைச் சேர்ந்த முத்து என்பவர் புதுச்சேரி பாகூரில் அண்மையில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 4,42,500க்கான நிதியுதவிக்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி இறந்த முத்துவின் மனைவி பிகிதாவிடம் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி டிஐஜி நண்பர்களிடம் அத்துமீறிய 4 போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி டிஐஜி சத்தியசுந்தரம், இவரது நண்பர்கள் சிலர் புதுவை கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள ரெசார்ட்டில் தங்கியிருந்தனர். இவர்கள் காரில் புதுவையை சுற்றி பார்த்துவிட்டு ரெசார்ட்டுக்கு திரும்பினர். அப்போது கிருமாம்பாக்கம் போலீசார் அவர்களின் காரை மடக்கி விசாரித்துள்ளனர். இதில் காரின் ஆவணங்கள் அனைத்தையும் காண்பித்த போதும் அந்த காவலர்கள் தேவையற்ற சில ஆவணங்களை கேட்டுள்ளனர். அதோடு வலுக்கட்டாயமாக அபராதம் கொடுக்க வேண்டும் என கூறி தகராறு செய்து அத்துமீறியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை காரில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து டிஐஜி சத்தியசுந்தரத்திற்கு அனுப்பியுள்ளனர். இதனையடுத்து கிருமாம்பாக்கம் காவல் நிலைய ஏட்டுகள் ஞானமூர்த்தி, திவித் ரசன், நவீன்காந்த் மற்றும் போலீஸ்காரர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோர் அதிரடியாக ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சப்தமாதா ஆலயத்தில் வசந்த பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி சன்னியாசிக்குப்பத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சப்தமாதா ஆலயம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள வராகி அம்மனுக்கு வசந்த பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், பன்னீர், மஞ்சள், திருநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கலச நீர் கொண்டும் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வராகி அம்மனுக்கு சந்தனம் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் காரைக்கால் காங்கிரஸ் கட்சி சார்பில் வரும் 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், கடந்த 27ஆம் தேதி காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த 13 மீனவர்களையும் அவர்களது விசைப்படகையும் சிறைபிடித்ததோடு 2 மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிளிஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த செந்தமிழ் என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவர் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு உரிய மேல் சிகிச்சை அளிக்க அவரை சென்னை கொண்டு வந்து உரிய சிகிச்சை அளிக்க மத்திய அரசு முன்வர வேண்டும். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் வரும் 8ஆம் தேதி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்தனர். இப்ப என்ன பண்ணாங்க, குண்டடிப்பட்டவரை அவங்களே கொண்டு போயிட்டாங்க. அங்க இலங்கை கொண்டு போய் அங்க வைத்தியம் பண்ணாங்க. அங்க போதுமான வைத்தியம் இல்லைங்கிறது தான் பாதிக்கப்பட்டவருடைய தரப்பு. அதனால அவரை விரைவா இங்க இந்தியாவுக்கு அழைத்து வந்து இங்கே உயர் மருத்துவம் அரசின் செலவிலேயே கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பெரிய இழப்பு, ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் இல்ல, இந்த பெரிய இழப்புக்கு ஒன்றிய அரசு ஈடாக ஏதாவது ஒன்று செய்கின்ற ஒரு திட்டத்தை செய்ய வேண்டும். மீனவர்களை காவந்து பண்ண வேண்டியது, அவங்களை தாக்குதலிருந்து
பாதுகாக்க வேண்டியது ஒன்றிய அரசுடைய வேலை. ஏன்னா மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகையினால இந்த மாதிரி பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு இழப்பீடை சரி கட்டுவதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசு சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, கொத்தம்புரிநத்தம், திருபுவனை, மதகடிப்பட்டு பாளையம் ஆகிய உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் கலிதீர்த்தால் குப்பம், திருவண்டார் கோயில் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவிகளுக்கு எழுது பொருட்களை வழங்கி பேசுகையில், திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனது சொந்த செலவில் சிற்றுண்டி வழங்கப்படும் என்றார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுவை காந்தி சாலையில் உள்ள அர் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா 2ஆம் தேதி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுவை மகாத்மா காந்தி சாலையில் உள்ள அர் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா 2ஆம் தேதி அன்று கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் மௌலானா அப்துல்லா ஃபிர்தௌசி அவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய கல்வியில் பெற்றோரின் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றினர். மேலும் அவர் சென்ற ஆண்டு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மற்றும் இவ்வாண்டு சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவியர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் விழா ஏற்பாட்டினை பள்ளியின் தாளாளர் ஜனாப் நிசார் அகமத், முதல்வர் ஜனாஃபா ஃப்ராஹான், மேலாளர் ஜனாப் முக்தார் அகமத், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவ மாணவியர்களும் செய்திருந்தனர். மருத்துவ முதுநிலை படிப்பில் மாநில உரிமையை பறிக்கும் வகையில் 50% இடஒதுக்கீடு ரத்து செய்து தீர்ப்பு வழங்கிய நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார். மருத்துவ முதுநிலை படிப்பில் மாநில உரிமையை பறிக்கும் வகையில் 50% இடஒதுக்கீடு ரத்து செய்து தீர்ப்பு வழங்கிய நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார். முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்களை நீட் தேர்வு தேர்ச்சியை தகுதியாக கொண்டே அகில இந்திய அளவில் நிரப்ப வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், இந்த தீர்ப்பு அமுல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்த நம் மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த முதுநிலை கல்வி பயில முடியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும். இந்த தீர்ப்பின் உண்மை நிலையை உணர்ந்து பல தென்னிந்திய மாநிலங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய போவதாக அறிவித்துள்ளன. எனவே நாமும் நமது மாநில மாணவர்களின் நலனை காக்க
அரசு சார்பில் தற்போது வழங்கப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய தாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றார். அதனால இப்போ தென்னிந்தியாவில் பல மாநிலங்கள் அந்த தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்றாங்க. அது சில ஸ்டேட்ல கூட சொல்லிக்கிறாங்க. அதுமாரி புதுச்சேரி மாநிலத்திலும் நம்மளுடைய புதுச்சேரி மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நம்மளுடைய அரசு சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதாவது மாணவர்களுக்கு எதிரான இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை சீராய்வு மனு ஒன்று மூலம் அரசு அப்பீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். சிஎம் இது சரியான கோரிக்கை தான். இதை நாங்கள் உடனே சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அழைத்து பேசி அதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிக்கிறோம். புதுச்சேரி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியை கத்தியால் வெட்டிய 5 பேரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பம் அடுத்த இந்திரா நகர் பகுதியை சேர்ந்தவர் ஷரீப். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நகர பொருளாளராக இருந்து வருகிறார். இவரது மகன் யூசுப். இவருக்கும் கோட்டைமேடு பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதனிடையே கடந்த 2ஆம் தேதி கோட்டைமேடு பகுதிக்கு கேபிள் வேலை சம்பந்தமாக சென்றபோது அப்பகுதி இளைஞர்கள் யூசுப்பை தாக்கி உள்ளனர். தகவல் அறிந்து வந்த யூசுப்பின் தந்தை தனது மகனை தாக்கியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அருகில் இருந்த ஊர் முக்கியஸ்தர்கள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் ஆத்திரமடங்காத இளைஞர்கள் ஒன்று கூடி மது அருந்தி ஷரீப்பை தாக்க திட்டமிட்டுள்ளனர். அன்றைய தினம் வீட்டில் உள்ளவர்களுக்கு இரவு உணவு வாங்கி கொண்டு தனது பைக்கில் பழைய பட்டினப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்த ஷரீப்பை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு ஷரீப்பின் தலை, முதுகு, கை உள்ளிட்ட பகுதிகளில் சராமாரியாக வெட்டியுள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பித்து கூச்சலிட்டு ஓடிய ஷரீப்பை அருகில் இருந்த உறவினர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் ஷரீப் புகார் அளித்திருந்தார். புகாரின் பெயரில் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ஷரீப்பை தாக்கிவிட்டு தலைமறைவாக இருந்த இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த பாலா என்கிற பாலகணேஷ் மற்றும் அவரது நண்பர்களான கோட்டமேடு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு, சுதாகர், ரஞ்சித், விஸ்வா ஆகிய 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மீனவம் காப்போம் நிர்வாகி மீது பொய் வழக்கு அளித்த மீன்வளத்துறை அதிகாரியை கண்டித்து முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தபால் நிலையம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் மாவட்ட பொறுப்பாளர்கள் இலக்கியா, அருந்ததி, விழிமலர் ஆகியோர் தலைமை தாங்கினர். தலைமை ஒருங்கிணைப்பாளர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் செல்வநாதன், மீனவர் நலத்துறை உதவி ஆய்வாளர் குருமூர்த்தியிடம் தகராறு செய்ததாக பதிவு செய்துள்ள பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து மீனவர் நலத்துறை உதவி ஆய்வாளர் குருமூர்த்தி மீது முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி வம்புப்பட்டு அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் எல்இடி டிவி, ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்கிரீன் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் எல்இடி டிவி, ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்கிரீன் மற்றும் மாணவர்களின் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தனது சொந்த செலவில் எல்இடி டிவி, ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். மேலும் வம்புப்பட்டு கிராமத்தில் உள்ள முதியவர்களுக்கு தொடர் நோயான சர்க்கரை மற்றும் பிபி அதற்கான மருந்துகளையும் வழங்கினார். மேலும் பள்ளியின் மதில் சுவர் வர்ணம் தீட்டுவதற்காக தனது சொந்த நிதியில் 15,000 ரூபாய் மதிப்புள்ள பெயிண்டினை வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் பிறந்தநாள் விழா பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் கேக்கு வெட்டி இனிப்பு வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுவை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் சார்பில் பூத்துறை சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை KKR குடும்பத்தினர், பீமா பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சார்பில் பூத்துறையில் உள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் துண்டு, போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம், ஆதரவாளர்கள் குமரவேல், ராஜேஸ்வரி, ரஞ்சித், குமாரவேல், சரவணன், இந்திரா நகர் NR காங்கிரஸ் மகளிர் அணியினர் மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுவை தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியின் 18வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளியின் சேர்மன் ராமு தலைமை தாங்கி பேசினார். துணை சேர்மன் திருமுருகன் வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக தாளாளர் யுவராஜ் அனைவரையும் வரவேற்றார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக பள்ளியின் நுழைவு பகுதியில் ரிப்பன் வெட்டியும் அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றியும் ஆண்டு விழாவை தொடங்கி வைத்தார். தவளக்குப்பம் கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குனர் சக்திவேல் நன்றி கூறினார். ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப்பள்ளி ஆசிரியைகள் அனைவரும் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்ற பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பள்ளி அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவிக்கு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு விழாவில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் 2023-24 கல்வியாண்டு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை பெற்று சிறந்த சாதனை புரிந்தமைக்காக சிறந்த மேல்நிலைப்பள்ளிக்கான விருதை கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளிக்கு குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் 2023-24 கல்வியாண்டு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை பெற்று சிறந்த சாதனை புரிந்தமைக்காக சிறந்த மேல்நிலைப்பள்ளிக்கான விருதை கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளிக்கு குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுச்சேரியின் இளம் கல்வியாளராக திகழும் SRK மேல்நிலைப்பள்ளி தாளாளர் இது குறித்து பேசும்போது, கல்வி வரலாற்றில் 24 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து 25ஆம் கல்வியாண்டை சாதனை வெள்ளி விழா ஆண்டாக தடம்பதித்து நகர்ப்புறத்திற்கு இணையான கல்வியை கிராமப்புறத்திலும் வழங்கும் தலைசிறந்த பள்ளி என்ற பெருமைக்குரிய SRK மேல்நிலைப் பள்ளி மாநிலத்தின் சிறந்த பள்ளிக்கான விருதை பெறுவதற்கு பங்காற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் பள்ளி ஊழியர்களுக்கும் என அனைவருக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் போஸ்டரை தொட்டு வணங்கும் மூதாட்டி, சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. புதுச்சேரி 5 ஆண்டுகளில் ஒரு மருத்துவ சேவை மையமாக வளரும். மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடந்த சர்வதேச சுகாதாரம் மற்றும் ஆராய்ச்சி மாநாட்டில் கவர்னர் கைலாஷ்நாதன் உரை. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்தவர் குடும்பத்திற்கு நிதி உதவி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி DIGயிடம் அத்துமீறிய 4 போலீசார், ஆயுதப்படைக்கு இடமாற்றம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.